அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாவு ரைஸ் மில்லுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. மாவு மில்லுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எனக்கு வந்து வத்தல், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த கோதுமையை அவிச்சு அதை கொஞ்சம் ரவை மாதிரி திரிப்பாங்கல்ல, அந்த இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பைக்கில் கிளம்பிட்டேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊரில் நல்ல ஒரு காற்றடிச்சிச்சு. ப்ரீஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதே அளவுக்கு வெயிலுமே கொஞ்சம் கொளுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் நான் மாவு மில்லில் போய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் திரித்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடகம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு மூடு இருந்துச்சு எனக்கு. சரி வடகம் செய்யலாம் அப்படின்ட்டு யூடியூப்பை பார்த்து நான் பச்சரிசி ஊற போட்டு அதை அரைச்சி இந்த மாதிரி பச்சை மிளகா, சீரகம்லாம் போட்டு சூப்பராக ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதை வந்து நான் 2 டம்ளர் தான் ஊற வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் எனக்கு இழுத்துருச்சு. ஸோ அதையுமே நான் ஒன்று ஒன்றா அதில் போட்டு அவிச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ வடகம் வந்து நிறைய வந்துருச்சுன்னா இந்த தடவை வெயில் நல்லா அடிக்குது, செம்ம வெயில் அடிக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து அரிசி மாவில் தான் ரெடி பண்ணல. இதில் ஜவ்வரிசி நிறையா இருக்குது. யூடியூப்பை திறந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குது அதில். நான் வந்து வெறும் பச்சரிசி மாவில் செஞ்சது தான் நான் வந்து ரெடி பண்ணேன். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெரிய பப்பாளி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும். அந்த ஒரு பப்பாளி மட்டும் அவ்வளோ பெரிய சைஸாக இருந்துச்சு. நான் வேணால் பாருங்கள். பார்த்திங்களா, இருக்கிறதுலே பிக் சைஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்கும். லைட்டாக எல்லோயிஷாக அது மேலே ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பழுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பறித்து நம்ம வந்து இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஊருக்கு வேறு கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதை பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பறித்தோம். பார்த்திங்கன்னா ரொம்ப பிக் சைஸ். பார்த்திங்களா, எல்லோவாயிருச்சு பார்த்திங்களா. ரெண்டாவது அந்த நார் சணலில் அந்த கயிறு வந்து அறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பறிச்சலான்னு பறிச்சாச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு பிக் சைஸாக இருந்துச்சு. பாய், see you.